ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா எஸ்கேப் வால்மார்ட் ஹாபி. இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம விளையாட போறோம். இது என்ன கேம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். எதுல விளையாடணும்னா ரோப்ளாக்ஸ். ரோப்ளாக்ஸ் ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தாண்டியே வரல. எப்படி ஸ்டேஜ் 2 என்ன தெரியல, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க இதுவே அந்த இதை தாண்டி போகணும் போல. அங்க லிக்யூடே இல்லடா, அது ஏதோ மில்கா சாக்லேட் மில்க் மேல நம்ம ஏறி போவோம். அங்க அப்படியே ஏறி போயிடுவோம். அவ்வளவுதான் கைஸ், வந்தாச்சு. இப்போ இந்த சைடு சொல்றாங்க செக் பாயிண்ட் வந்துட்டோம். செக் பாயிண்ட் தான் நம்ம முக்கியம். இதுல செக் பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த தண்ணியில நம்ம படக்கூடாது கைஸ். இது பின்னாடி போயிட்டு குதிப்போம். நம்மளா இருந்தோம்னா ஒரு கால் மட்டும் எடுத்து வச்சா போதும். ஆனா குதிக்கிறோம். பின்னாடி பின்னாடி நாங்க அப்படியே குதிப்போம். அவ்வளவுதான் கைஸ். ஒரு இது இங்கிட்டு போகவே முடியல கைஸ். அதனால நம்ம இங்கிட்டு போயிடுவோம். என்னன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வெளியில தப்பிக்கிறது. ஓ, தப்பிக்க முடியல. அந்த சைடு போடாது, ஷார்ட் கட் போகாய். இந்த ட்ரம் செட் மாதிரி இதுல ஏறி போயிடுவோம். பாயிண்ட் வந்தாச்சு. இதுக்கு மேல ஏறணுமா? இவ மேல ஏறி போக சொல்றான். வந்தாச்சு. நான் எந்த சைடு போயிட்டு போய் பார்த்துட்டு முட்டு சந்து தான் வருது. நம்ம இங்க இருந்து வந்தோமா, சைடே போய் பார்த்தோம். இந்த சைடு போயிடுச்சு. இந்த சைடு போயிட்டு இங்க இருந்து இங்க வந்துட்டோம். இங்க மேல படாம நம்ம போகணுமா? பட்டோன்னா நம்மள அப்படியே எழுப்பிடுவாங்களா? நம்ம அவங்களை எழுப்பிடுவோம். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க? தண்ணி விட்டு தாண்டின்னு சொன்னேன். நானே போய் மாட்டேன். இது ஒண்ணு மேல மேல ஒண்ணு வந்தது. தண்ணி ஒண்ணுமே ஆகல. இப்ப தண்ணிலே பல்ல. தண்ணியில படாத போது ஏதாச்சும் ஆகுது, தண்ணியில பட்டா ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. என்னடா அது கான்செப்ட்? குடுத்துட்டு வந்து ஒன்னே ஒண்ணுதான். ராஜா தாண்டிடுதா? அப்பாடி வந்தாச்சு. போக சொல்லுமா? என்னதுல இது ஒண்ணு காய்ஸ். இது ஒண்ணு
டாய்லெட் போட்டு திறந்துருக்கு. ஒருவேளை இவன் டாய்லெட் போய் வந்துருவான் போல. திறந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடு போவோம். வந்துச்சு गाइस வேணும். அது செக் பாயிண்ட் விட்டுட்டு தண்ணியில பட்ட ஒண்ணுமே ஆகல. அந்த சைடு போக முடியல गाइस. டேய் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணா அது வேற எங்கேயோ போகுது. ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. இதான் கரெக்ட்ன்றேன். அப்பதான் வந்து ஏதாச்சும் ஒரு அடி போட்டிருக்கு. யாருக்குல ரோப்ளாக்ஸ் கொடுக்குமோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் சரிதான் போஸ். இனிமேல் பட்டு எதுவுமே ஆகல. எதுவுமே ஆகல गाइस. அது மேல பட்டுச்சு எதுவுமே ஆகல. பட்டு செக் பாயிண்ட் இருந்தாச்சு. இது மேல படாம போகணுமா? இங்க பாத்தீங்களா ஐபோன் இங்க போட்டு வச்சிருக்காங்க. இது என்கிட்ட கொடுத்திருந்தாலும் நான் இது வித்து பணக்காரனாவே இருப்பேன். இது என்னதா இது? பாக்க ஜெம்ஸ் மாதிரியே இருக்கு. ஓ இந்த இது தெரியுமா? அந்த நம்ம சாப்பிடுவோம். இந்த கலர் மட்டும் நம்ம நாக்குல பாடும். ஆனா வந்து ஒயிட் கலர்ல ஆயிடும். பேர் என்ன தெரியல. சரி வாங்க நம்ம பேர்ல இது மேல ஊச்சு போட போற. அதான் வந்தாச்சு. இதெல்லாம் தாண்டி போகணுமா? அவங்க நம்ம அடிவில் சார் சொல்லுவாங்க. அவங்க வந்து இது அதுல நம்ம அதுல சொல்லிட்டு நம்ம போய் விழுதுருக்க கர்மா எதுக்குள்ள வந்து விழுகுற. இது ஒண்ணு மேல மேல ஒண்ணு வந்து அப்படியே போயிடா. நீ தட்டி மாட்டி விட்றாதடா. முடிஞ்சிச்சு. எவ்வளவு தூரம் வந்து போயிட்டான். நம்மதான் ரொம்ப இங்கனே இருக்கிறோம். ரொம்ப நேரமா இங்கனே இருந்திருப்பான் போல. பாவம். சொல்லாமே முடிஞ்சிச்சு. மேல வரத இன்னும் கொஞ்சம் கடுப்பா வருது. நானே போய் அதுல என்னன்னா நானே போய் அதை வா நானே வந்து விஷத்தை குடிச்சு நானே சாகுறேன். அந்த மாதிரி நானே தற்கொலை எவ்வளவு பண்ணுவானான்னு இல்ல, சில பேர் பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு எதுக்குள்ள போய் விழுகிறேன்னு பாத்தீங்களா? மோசமா இருக்கிறேன். எதுக்கு விழுகிறத பார்த்தா அது வேற ஏதோ. இதுதான் நம்ம எல்லா வீட்லயுமே இருக்கும் தான். தப்பா சொல்லல. ஆனா அதுக்குள்ள போய் மனுஷன் விழுவானா? முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே போவோம் गाइस. என்னடா எதுவும் ஆகல. விழுகுடா. டைம் தான் வேஸ்ட்.
அதுக்குள்ள வந்து எப்படி அவுட் ஆனே? நான் பாட்டுக்கு ஜாலியா எப்படி ஒரு குதி அப்படி குதிக்கிறதுக்கு இப்படி மேல வர்றதுதான் கைஸ் கடுப்பு. இது என்னது கையா? வந்தாச்சு கைஸ் எப்படியோ. ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். வந்தாச்சு கைஸ். ஐயோ இது பைப்புல தாண்டி போகணுமா? முடிஞ்சிச்சு நினைச்சேன். 17th ஸ்டேஜ் குடுக்கலான்னு பார்த்தேன், அது வரல. காசு நம்மளுக்கு இது காசு ஜஸ்ட் மிஸ். அதான் அந்தாச்சு கைஸ். இதுக்குள்ள போக வேண்டியது. இது என்னது? இது செக் பாயிண்ட் வா. ஓ என்ன தெரியுதா கைஸ்? நம்ம சைட்லயே போயிடலாம். கொசு எல்லாம் வந்துச்சுன்னா அத போக்குறதுக்குன்னு ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கொசு குத்தவே இல்லடா. அது குத்தவே இல்லையடா. ஒரு நொடிதான். சின்ன கொஞ்சம் தான். இந்த மாதிரி வச்சு விளையாண்டு பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஒண்ணு மேலே போகும். இப்ப நம்ம தெரியல. நம்ம இதுல போய் செக் பாயிண்ட் வந்தாச்சு கைஸ். நம்ம இந்த தண்ணியில படக்கூடாது போல. படாம போயிடலாம். இது ஈஸி தானே. ஈஸியா தாண்டியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 50 ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது புறா தாண்ட முடியும். கொஞ்சம் அறிவு இருக்காடா. இனிமேலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்ம KFCன்னு ஒரு இது போட்டு வந்தவாங்களா, அது மாதிரியே இருக்கு இதை பார்க்க. அப்படியே போயிட்டா. இன்னும் கொஞ்சம் அப்படிதான்டா. ஆனா அதுல வந்து நம்ம 2-3 வாட்டி தாண்டி தான் போகணும். KFC மாதிரியே கொடுத்துருக்கீங்க. அப்படியே குதிச்சிடா. அவ்வளவுதான். அப்படி இன்னொரு அப்படி இங்க இருந்து தாகுடா. அவ்வளவுதான். குதிச்சாச்சு கைஸ். அதுக்கடுத்து பீட்சாவா? பீட்சா என்ன பண்ணணும்? பீட்சா என்ன பண்ணே தெரியல. அது படுகு. ஓ சும்மா தானா? நான் ஏதோ பாய்சன் ஏதாச்சும் இருக்கும்னு நினைச்சேன். எதுக்கு போய் விழுந்திருப்பேன்.
எவனாச்சும் பீட்சால ஸ்ட்ரா வச்சு பாத்திருக்கீங்களா guys? பீட்சால ஸ்ட்ரா வச்சு யாராச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பின் பண்ணிருங்க. இப்போதானா பீட்சா சாப்பிடுறவன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பர்கர் வந்துச்சுன்னா அது ஆடிக்கிட்டே இருக்கும். அதோட தானே நம்ம முடிச்சோம் நினைக்கிறேன். அதோட தான் நம்ம முடிச்சோம். வாய்க்குள்ள போகுதா பிடிக்காது. இத்தனை நாச்சா நான் சாப்பிடுவேன். ஐயோ கர்மம் எங்கிட்டடா வருது. அந்த கேவ்ஸ் இதுலயும் இந்த மாதிரி வந்துச்சுதான் நினைக்கிறேன் நானும். அப்படியே லைட்டா நகர்ந்து போவோம் guys. அப்பாடி ஜஸ்ட் மிஸ் guys. என்ன கொஞ்சம் பக்கத்துல போவோம். அப்பாடி கொஞ்சம் தூரம்டா தாவிடு. அப்பாடி வந்துட்டாங்க guys. எப்படியோ ஒண்ணுதான் ஆகணுமா? நாயோட நாய் இது டாக். நாய் சொல்லக்கூடாது, டாக். டாக் கேட்டுருந்துச்சுன்னா எதுக்கு என்னையாவது கடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அதுக்கு பிடிக்காத பேர் இருக்கு. சரி வாங்க, அதுக்கு பிடிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன, எல்லாரும் வளர்க்கும் போது அதுதான் கூப்பிடுவாங்க. சரி அதுக்கு அடுத்ததுல போடும். இதுக்குள்ள போகணும். இங்கேயும் அதானே, இங்க ஏதோ வேற மாதிரி என்ன பண்ணும். அதோட கீழே வந்துருச்சு. அது எனக்கு இன்னும் புரியவே. ஓ இதுல இப்படி நிழல்லாம் நல்லா ரியலிஸ்டிக்கா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஓரளவுக்கு கொடுப்பேன். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் ரியலிஸ்டிக்கெல்லாம் இல்ல. நெகல்னு வச்சிருக்காங்க. நெகலுக்கு இங்க இருக்க லைட் இருக்கு. லைட்டே இல்ல, நெகல் இருக்கு. ஒருவேளை गाइस ஒருவேளை வயித்து போல லைட் எல்லாம் வச்சிருப்பான் போறானா. லைட்டை காணும், எனக்கு தெரியல. அது நம்ம போயிடும். அந்த நடுவுல மட்டும் கொடுத்தாங்க அப்படி ஸ்ட்ரைட்டா போயிடலாம் गाइस. அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அது நடுவுல எதுவுமே கொடுக்கலையே, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்படியே சைடு சைடா லாஸ்ட் ஒன்று தாவும் போது கீழே விழுந்தேன். அவ்வளவுதான் தாவிடு. அவ்வளவுதான் வந்தாச்சு गाइस. கீழே விட்டான். ஐயோ கருமம். இது என்ன இடம் தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லெக் பீஸ் எல்லாம் அப்படியே சாரி गाइस, லெக் பீஸ் சொல்லிட்டு எலும்பெல்லாம் இல்லையா? அவனோட எலும்பா? அவனோட எலும்பு என்ன உடைஞ்சிருச்சு? அது எனக்கு என்னன்னு தெரியல.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போவோம். ஓ எனக்கு தெரிஞ்சது ஏற்கனவே. இந்த மாதிரி போவோம், நம்ம கரெக்டா போயிடணும். வருமா நான் சொன்னேன் அந்த இடம் தான். இது வந்து இங்க கூட ஒரு ஆளு இருக்கான் பாத்தீங்களா, இததான் நான் சொல்லணும். அவங்க அப்படியே போயிடலாம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், வந்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம 32 லெவல். இந்த கேமரா தான் எனக்கு சரியாவே வர மாட்டேங்குது. லைட் அப்பப்போ பக் ஆயிருது. அது தான் கொடுப்பீங்க கைஸ், இங்க எதோ கொடுக்குறாங்க கைஸ். அனியா வந்து இங்க அப்ப இந்த போலே நான் தாவி போயிடுவேன். ஒண்ணுமே ஆகல. வேணேடா. ஆனா இங்க நான் ஒரு பக்கத்துல ஒரு போல் கொடுத்துருந்தாங்கன்னா போய் தாடி அசால்ட்டா போவேன். அங்க நான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கா, அதோட அவ்வளவுதான். அதுக்கடுத்து செக் பாயிண்டே இல்ல. பரவாயில்ல, ஏதோ அது இங்க ஒரு போன் மட்டும், இங்க ஏதாச்சும் ஒரு போனு ஒண்ணு கொடுத்திருந்தா கூட ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சும் போயிருக்கலாம். ஒண்ணு கூட கொடுக்கல கைஸ். நீங்கதான் கேட்க போறீங்க என்னன்ட்டு, ஆனா நான் கேக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஒண்ணு கூட பண்ண மாட்டீங்களே நான் கேக்குறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாடி ஒரு செக் பாயிண்ட் வாங்கியாச்சு. இனிமேல் சொல்லையே இல்லை, இங்க இருந்தே வந்துக்கலாம். இந்த பைப்ல அசால்ட் காட்டிடலாம். சொல்ல தாண்டி இல்ல, அது மட்டுக்கு மேல பாக்குது. அதுக்கடுத்து எங்கடா தாண்டி டெக்னாலஜியை நான் பாராட்டுறேன். அதுக்கு நான் அந்த பாராட்டு கிடையாது, இது வேற பாராட்டு. அற்புதமா பண்ணிருக்கோம். இல்ல ஒண்ணும் இல்லையே வலுக்கிற மாதிரி. அது எப்படி இந்த இடத்துல மட்டும் அப்படியே அவங்க அழுத்து அதுதான் எனக்கு தெரியும். டேய் படவே இல்லடா. அதே மாதிரி வந்த மாதிரியே போயிடலாம். அதுக்கு அடுத்து பின்னாடி வந்து குடிச்சுக்கலாம். செக் பாயிண்ட குடிச்சுக்கலாம். ஏனில ஏறிக்கலாம். அடுத்து டைமா முடிஞ்சிச்சு. கோவிந்தா கோவிந்தா. இதான் எனக்கு போன கேஎஃப்சில இதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த கேம்ல வந்துச்சு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க காய்ஸ். சில பேர் கேட்பீங்க இதுக்காண்டில இவனுக்காண்டி நான் கமெண்ட் பண்ணுமான்ட்டு. அதான் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க.
அதுக்கு அடுத்து நம்ம அப்படியே ஒண்ணு அப்படியே ஏறிடுவோம். போயிட முடியாதுங்களா? எது உதிக்கிற அளவுக்கு ஏதாச்சும் இங்க எதே இல்லாதக்காடி நான் அங்க போய் தாவணும். அறிவாளியுமே அங்க போய் வச்சுக்கணும். என்ன மட்டும் ஒரு செக் பாயிண்ட் இல்லைன்னா எனக்கு கதை அவ்வளவு. இதான் கடுப்பேத்தீங்க. அப்பதான் ஒண்ணு பொறுமையா போ சொல்றேன். படவே இல்லடா, பட கூட இல்ல காய்ஸ். பாருங்க பட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப பட்டுச்சு, நான் ஒத்துக்கிறேன் பட்டுச்சு. அவ்வளவுதான் கைஸ், வந்தாச்சு கைஸ். ஏனில மட்டும் ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தேன், நான் முடியல. சரி வாங்க, இது என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு ஃபைண்ட் a way out. எங்கேயாச்சும் மாட்டிட மட்டும் கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு போவோம். ஆமா, ரைட் சைடுல எதுவும் இல்லவே இல்லை. லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும். போய் ஒரு ரைட் சைடு போறோம். நம்ம கடைசி தான் போறோம். போயிட்டு இங்க வந்துட்டோம். ஏதாச்சும் பூ மாதிரி கொடுங்கடா. ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறீங்களே. ஒண்ணுமே தெரியாம தொலைச்சிட்டேன்னா அவ்வளவுதான்டா. எங்கிட்டு போறது? காய்ஸ் மாட்டிக்கிட்டேன் காய்ஸ், காப்பாத்துங்க காய்ஸ். எவனு காப்பாத்தலாதீங்க தெரியும் காய்ஸ். நம்ம இந்த சைடு வரக்கூடாது, ஞாபகம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி மேடா இருந்தா வரக்கூடாது. அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு போய்ப்போம். ஆமா, இதுக்கும் என்ன சொல்றேன், நடு சவராச்சு. அவ்வளவுதான், சும்மாதான் வச்சிருக்காங்க. அது நம்ம இதுக்குள்ள போய் பார்ப்போம். அச்சு பிசுறாம தெரியுது காய்ஸ். செம்ம, அப்படியே போக வேண்டியதான் நம்ம. அப்படியே வந்துட்டாங்க. ஏதோ திருட்டு வேலை பார்த்து வந்திருக்கோம், அதுதான் நான் சொல்ல வந்துட்டோற. இதுதான் கேம் கால லக்கு அவ்வளவு பெருசு தாண்ட சொல்லிருக்காங்க. அதான் கடுப்பா. இங்க வந்து அவ்வளவு தூரம் நான் தாண்டுமா சும்மா இருப்பாங்க. பிளாக் கலர் என்னது? பாய்சனா? நம்ம கீழே போயிடுதுன்னு நினைச்சோம். ஐயோ, அவ்வளவுதான் சொன்னது. ஏதாச்சும் ஒரு கேம் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைப்பாங்கன்ட்டு தான் இருக்க போகுது. எதுடா பக்கத்துல, நேரா இருக்கிறதுதான் பக்கத்துல நினைக்கிறேன்.
சைடுல இருக்கதா பக்கத்துல படவே இல்லை பட்டுச்சு சொல்லு அப்ப இருக்கு பட்டுச்சு இந்த அடி பட்டுச்சு நான் கீழே போய் தான் மேல வந்தேன் அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு நான் மேல வந்து எதுவுமே ஆகல கீழே போயிட்டு நான் ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்ப எதுவுமே ஆகல மேல வந்தோடனே வந்து பாய்சனு அவுட்டு அவுட்டுன்னு சொல்லல காமிப்பாங்க அது மாதிரி இந்த சைடே போயிடலாம் தோடு கேப்க்கெல்லாம் பார்த்து நடந்து போயிடாதீங்க துண்டுதானே ஐயோ மிஸ் அப்படியே வழுக்குது காய்ஸ் ஜஸ்ட் மிஸ் நல்ல வேலை வந்துட்டோம் செக் பாயிண்ட் முடிச்சா நம்மளுக்கு போதும் அவ்வளவுதான் வந்தாச்சு ஏதாச்சும் ஒண்ணு கஷ்டமா கொடுப்பாங்களே ஒண்ணு கூட கொடுக்கல நம்ம எதுக்கு வாய வைக்கணும் guys சரி வாங்க நம்ம போவோம்னா அவங்க அந்த போவோம்னு நினைச்சிட்டு நம்ம மேல போக வச்சுட்டாங்க அவங்களுக்கு எப்படி போகணும்னு சொல்றதுன்னு நம்ம பாஷையில அவ்வளவுதான் வந்தாச்சு கைஸ் எப்படி தெரியுதா போன இதான் மீனிங் அடுத்த வாட்டில நம்ம பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் என்ன எனக்கே இதுவா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்றதுக்கு எனக்கே இது ஆப்புமே வைப்பீங்க நான் பேச வேணும்னே பண்ணுவீங்க சரி பார்த்துப்போம் ஏதாச்சும் வேணும்னா கிட்ட தானே வருவீங்க அப்ப இருக்கு ரோப்ளாக்ஸ் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க சின்ன பையன் அப்படிலாம் சொன்னா தவறாயிடும் எல்லாம் கேட்கலாம் என்ன பைத்தியமா இவன் அப்படின்னு கேட்கலாம் அப்படியே இந்த மண்டே வச்சுட்டே போனா 1 தாண்டியாச்சு 2 தாண்டியாச்சு 3 தாண்டியாச்சு 4 தாண்டியாச்சு 5 தாண்டியாச்சு 6 தாண்டியாச்சு 7 தாண்ட முடியல 7 தாண்டல 1 தாண்டியாச்சு 2 தாண்டியாச்சு 3 தாண்டியாச்சு 4 தாண்டியாச்சு அது தாண்ட முடியல அடுத்து 1 தாண்டியாச்சு 2 தாண்டியாச்சு 3 தாண்டியாச்சு 6 3க்கு 6க்கு போயிட்டு 4 தாண்டியாச்சு 5 தாண்டியாச்சு 6 தாண்டல 1 தாண்டியாச்சு 2 தாண்டியாச்சு 3 தாண்டியாச்சு 4 தாண்டியாச்சு 5 தாண்டியாச்சு தாண்டல guys தாண்டியாச்சு 5 தாண்டியாச்சு ஐயோ இனிமே மந்திரம் போடணும் நம்ம ஒரு மந்திரம் மாப்பா இது வேற என்னமோ நினைச்சேன் என்னமோ வேற அந்த கார்ல இருந்து அந்த எரிபொருள் வைப்பாங்க தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அது என்ன தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சொல்லி நானே தெரியல நம்ம எத்தனை தாண்டி இருக்கோம் தாண்டிச்சு ஜண்டா 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 எப்படி காய்ஸ் மந்திரம் போட்ட உடனே வேலை செய்தா மந்திரம் ஜண்டா ஜண்டா முடியாது
செக் பாயிண்ட் வந்தாச்சு. 43வது செக் பாயிண்ட். இங்க பண்ணா 45க்கு மேல ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா கொடுப்பாங்க. நீங்களே பாருங்க. அவ்வளவுதான், தாண்டியாச்சு. பாயிண்ட் பண்ணியாச்சு. இதுதானே தாண்டணும். இதுக்கு இவ்வளவு பெரிய இடமா? ஜஸ்ட் மிஸ். ஆத்தாடி, இங்கேயும் ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் பண்ணிப்போம். ஐயோ, ஏறிடா. கன்ஃபார்மா விழுந்துருவேன், இதுல தெரிஞ்சிருச்சு. இதுல மட்டும் நான் விழுகாம போயிட்டேன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் விழுகாம போயிட்டேன்னா லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க காய்ஸ். அவ்வளவுதான். நான் சொல்ற 45வது லெவல் ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா நான்டா பண்றது. நம்ம கொஞ்சம் தூரமா போயிருப்போம். நம்ம இந்த இடத்துல தப்பிச்சுப்போம். ஐயோ, ஒண்ணுமே சொல்ல. ஒண்ணுமே சொல்லவே விட மாட்டான். கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோம் காய்ஸ். ஐயோ வரானே. ஐயோ, குண்டு தக்காளி. உன் பேர் குண்டு தக்காளின்னு வச்சிருவோம். அவன் அந்த புல்லட் போடும்போது மட்டும் நம்ம அவனை அட்டாக் பண்ணுவோம். ஐயோ தக்காளி. ஐயோ, வரதே வைப்ரேட் ஆகுது கைஸ். பக்கத்துல வரல, அதான் நம்ம பாப்போம். பக்கத்துல வராதுதான் பாப்போம். அவன் மேலே அடிக்க மாட்டேதுங்க. அவன் பக்கத்துலயே போறான். ஐயோ, ஒரு பொண்ணு இருக்கு. அவனு பொண்ணு ஆதி கூட முடிக்கலடா. நான் அடிக்க போறேன் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் பாதி கூட முடிக்கலடா. ஒன்னே ஒண்ணுதான் அடிச்சிருக்கேன். என்னடா பவர் குறையும். அடிக்கவே விட மாட்டானே. ஏய், பக்காயிடுச்சுடா. நான் திரும்பவே முடியல காய்ஸ். ஐயோ, பக்கத்துலயே வரான். போக போக ஸ்பீடும் ஏறுது அவனுக்கு. போகவும் மாட்டானே. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு நான் மாட்டிக்க தான் போறேன். நான் அடிக்கவே மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் சொன்னா 25க்கு மேல ஏதாச்சும் கொடுப்பாங்கன்ட்டு. முடிஞ்சிச்சு. நான் காலி தான். பாதி கூட நான் அடிக்கலடா. ஒரு முக்காசி அடிச்சுக்கிறேன்.
இப்பயாச்சும் பாதி குறைச்சிருக்கா? 17,400 பார்த்துப்போம். போட்டு தாக்கு வேண. இப்ப எத்தனைல இருக்கா? 17 தாண்டி இப்ப 16ல இருக்கானா? இவனை சுடுடா. அவனை சுடாம அவன் வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்காடே. நான் கெஞ்சியா கதர் அப்படி தெரியுது. அவனை போட்டு தாக்குடா. போட்டுக்கிட்டே வரியாடா பாவி. எனக்கு தெரிஞ்ச அடிச்சிருவான், எப்படியோ அடிச்சிருவான். இப்பதான் ஏதோ பாதி குறைச்சிருக்கேன். ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படிதான் தவிக்கிறது? வந்துட்டான்டா. குடு தக்காளி, குடு தக்காளி போயிடா. பூசணிக்காய் மண்டையா, பூசணிக்காய் மண்டையா. கொஞ்சம் தான் குறைச்சிருக்கேன் நானும். ஒன்னும் முழுசா ஒன்னும் குறைக்கல. ஒரு பெரிய கண்ணா குடுக்கறது இல்லையாடா? அவன் சுத்தி அழிச்சிட்டான். அவ்வளவுதான். இன்னும் ஒரு சூடு, இன்னொன்னு அவ்வளவுதான். இன்னொன்னு அவ்வளவுதான். ஓடுடா, கொஞ்சம் தான் இருக்கும். அப்படியே போட்டு தாக்கிடணும் அவனை. இன்னொருத்தன் மட்டும் வந்தானா அவ்வளவுதான். ஐயோ இப்பயே தாக்க ஆரம்பிச்சுட்டான். போதும்டா, எவ்வளவு நேரம்டா. அப்படியே அவன் லைஃப கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். குறைக்க விடுறானா? அது விழுகிறதுக்குள்ளே வந்து முடிக்கதான் பாக்குறான். முடிச்சு சாரி. இன்னைக்கு முடிஞ்சிச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஐயோ நடந்தது பூசணிக்காய் மண்டே நல்லா நடக்கிற திக்கு திக்குன்னு. போட்டு தாக்குடா, போடுடா போட்டா. இந்த கண்ணு ஒண்ணு ரொம்ப பாக்கூர் கண்ணா இருக்கு. அவனை சுட்டே தள்ள மாட்டுது. ஐயோ ஓடுறா. கண்ணை தூக்கி போடுறது வைக்க போறியா? போச்சு, என்னை பிடிக்க போறான். டேய் இன்னும் அதுக்குள்ளயும் கோவமாவியாடா? ஒரு ஷூட் பண்றேன், அதுக்குள்ளேயும் வந்து முடிச்சிருவான் போல. கைஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நான் வடுக்கு அப்படியே புடிச்சிருவேன். நீங்க தான் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு நினைக்கிறேன். அடி இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு. இன்னும் லைஃப் மட்டும் உனக்கு கிடைக்கணுமா? நான் காலி ஆயிடும்.
அவ்வளவுதான் காலி. மண்டே காலி ஆயிட்டான். பின்னாடி எவ்வளவு நடந்து வர மாதிரியே சொல்லுடி. என்னடா இது ஆரோ காட்டும் போது என்ன பண்ணணும்? இங்க போய் நிக்கணும். அடி இப்ப என்னடா பண்ணணும்? ஓ இது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ இது என்னடா ஸ்பீடா அப்படி ஓடுது. அவனோட இவன் தான் ரொம்ப கஷ்டமா இருப்பானோ. அதோட இதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அது எங்கேயோ முட்டிக்குது गाइस. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ். ஏற்கனவே போக முடியாது என்னால. இல்ல வேற. ஓ இப்படி நின்னுக்கலாமா? இப்பதான் தெரியுது. இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே போயிட்டு அங்க வரைக்கும் எப்படிடா போறது? ஃபாஸ்டா போறதுனால போறேன். அது இதுக்கு மட்டும் நேரா ஃபாஸ்டா போயிருந்தேன்னா போய் சேர வேண்டியதுதான். அதுக்கே தெரிஞ்சது. என்ன பண்ணணும்? அங்கிட்டு என்ன? இது என்ன பண்ணணும்? பேச போறீங்க. அவன ஏறி போனா என்னடா ஆகும்? இதெல்லாம் நம்மளுக்கு சரியாகாது. இதெல்லாம் நம்ம போனோம்னா முடிஞ்சிரும். ஸ்டேஜ் பார்க்க மூஞ்சி அப்படியா வச்சுக்க. ஆகவே காமெடி ஆக்கிருக்கேன். மூஞ்சி காணிக்காம இருக்கு. பரவாயில்ல. எனக்கு வேறு கேவலமா இருக்கு. இதே ஒட்டி இருக்கும். அப்படியே பொண்ணா. ஐயோ இப்ப என்னடா பண்றது? இதுக்காடி 20 minutes நிக்கணுமா? கேம் அவ்வளவுதானா? இன்னும் மேல போனா என்ன ஆகும்னு சொன்னாச்சு. ஏதோ போகணும். பாருங்க நம்ம தாண்டியதே எவ்வளோ பெருசு. சரி இதோட கேம் முடிச்சுப்போம். ஆனா இன்னும் 2 இருக்கு. இதுக்கு மேல இன்னும் டைம் வேணும் guys. சரி ஏறோம்னா நம்ம பார்ட் 2 போடலாம். பாய். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் guys. Bye.